ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியல் வேல்யூ கார்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லோ பட்ஜெட்டில் நம்மள்ட்ட ஒரு 2 கார் இருக்குது. நம்மள்ட்ட எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா 1 லட்ச ரூபாயிலேருந்து ஒரு 2.5 லட்சம் உள்ளே தான் வண்டி இருக்கும். ஸோ நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் நம்மள்ட்ட இப்போதைக்கு அவைலபிள் 2 வண்டி இருக்குது. ஸோ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாருதி 800 2002 மாடல். டயர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 60% இருக்குது. ரீபெயிண்ட் வண்டி தான். ஸோ எஃப்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 27 வரைக்கும் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. இது ஒரு சென்னை ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. ஸோ வண்டியில் அடியோ டென்டோலாம் இல்லை, ரீபெயிண்ட்டு. அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினாலிட்டி இருக்காது. இந்த வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறேன் பாருங்கள். நார்மல் விண்டோ வந்துடும். ஸ்டேரிங் பாருங்கள், ஆடியோ சிஸ்டம் இல்லை. ஸோ சீட் கவர்ஸ் தான் இதில் நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டு. நல்லா இன்டீரியரில் சீட் கவர் சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. ஸோ லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல வண்டிங்க. இன்றைக்கி ஒரு 2 வீலர் எடுத்தால் கூட பார்த்திங்கன்னா 70,000 80,000 கம்மி இல்லை. ஸோ இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் 27 வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 69,000 சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாருதி ஜென்னு. இது 2001 மாடலு, பியூர் பெட்ரோலு அண்டு எல்பிஜியும் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த வண்டி பியூர் பெட்ரோல் மட்டும்தான். இது பார்த்திங்கன்னா 2001 27 வரைக்கும் உங்களுக்கு எஃப்சியும் கரண்ட்டில் இருக்குது. ஸோ இதில் டயர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 40% 30% அந்த ரேஞ்சு தான் இருக்குது. இந்த வண்டியோட அவுட்லுக் பாருங்கள். எல்பிஜி வேணும் நினைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி இப்போதைக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த வண்டியோட இன்டீரியர் காமிக்கிறேன். இது நார்மல் விண்டோ தான் வரும். ஸ்டேரிங் பாருங்கள். இதில் சீட் கவர் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் சீட் கவர் இது. அதனால் போயிருக்கு. நம்ம வேணும்னா மாற்றிக்கலாம். ஒரு 5,000 செலவு பண்ணிங்கன்னா மாற்றிக்கலாம். ஸோ ஏன்னா இன்டீரியர் பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிறது தான் காட்டுறோம். ஸோ வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 59,000 வருது. ஸோ இந்த வண்டி 69,000 வருது. ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரீசனபுளான பட்ஜெட் வண்டி. ஸோ வாங்க அடுத்து நம்மள்ட்ட என்னென்ன வண்டி இருக்குது அப்படிங்கிறதே நான் காமிச்சிட்றேன். ஃபோர்டு ஃபியஸ்டா 2006 உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபோர்டு ரீலான்ச் பண்ணுறாங்க. மார்க்கெட் வேல்யூ அதிகமாக போகுது. ஸோ இப்போதைக்கு நம்மள்ட்ட 1,15,000 ரூபாய்க்கு இது இருக்குது. 26 வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. டீசல் வண்டி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துடும். ஸோ வண்டியோட ப்ரைஸ் 1,15,000 வருது. ஹுண்டாய் i10 ஆட்டோமேட்டிக் கியர் 1,65,000 2008 மாடல், 3 வருஷம் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது. பியூர் பெட்ரோல் அண்டு எல்பிஜி. இது ஆட்டோமேட்டிக் கியர் 1,65,000 வருதுங்க. ஹுண்டாயிலே i10 2008 மாடல், 3 வருஷம் கரண்ட்டில் இருக்குது. பேப்பர்ஸ், பியூர் பெட்ரோல் வண்டி. இதில் எல்பிஜி கிடையாது. நார்மல் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நார்மல் வந்துடுது கியரு. இதில் பார்த்திங்கன்னா பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துடுது. ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் 1,55,000 வருது. செவர்லெட்டில் பீட் 2014 மாடல் டீசல் வண்டி. வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது. என்ஜின் நல்ல தெளிவாக இருக்குங்க. அதே மாதிரி டயர் பாயிண்ட்டு எல்லாமே இருக்குது. இப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா லெதர் சீட்டு அது இதுன்னு போட்டிருக்காங்க. வண்டி நல்ல லக்ஸுரி வண்டிங்க. வண்டியோட ப்ரைஸ் 1,55,000 வருதுங்க. இதே மாதிரி இன்னொன்று இருக்குது, அதையும் காமிச்சாரேன். ஹோண்டா சிட்டிங்க. இது 2005 மாடல், டால்ஃபின் டைப்லேயே இதான் பேசிக் மாடலு. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,35,000 வருது. 5 வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் மொத்தமாக 5 வருஷம் எஃப்சி கரண்ட் பண்ணி இன்சூரன்ஸ் போட்டு நேம் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ணி கொடுத்தோன்னா உங்களுக்கு 1,35,000 வருது. இருக்கிற கண்டிஷன் எடுத்துக்கிறாச்சுன்னா நீங்கள் ஒரு 1,20,000 எடுத்துக்கலாங்க. இந்த வண்டியோட இன்டீரியர் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ எடுத்து அனுப்புவாங்க. செவர்லெட் பீட்டு பெட்ரோலு 2010 மாடலு உங்களுக்கு 1,55,000 வருது. ஏசி முதற்கொண்டு எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ எல்லாமே வந்துடும். வண்டி நல்ல லக்ஸுரியாக இருக்குங்க. செவர்லெட் பீட்டு. ரெனால்டு கிட்டு 2016 மாடல், சிங்கிள் ஓனர் வண்டி, பியூர் பெட்ரோலு. இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2,35,000 கொடுத்துடலாம். 35,000 கட்டுங்க, 2 லட்ச ரூபா லோனே போட்டு கொடுத்துடலாம் சொந்த வீடு இருந்துச்சுன்னா. ஸோ மார்க்கெட்டில் நல்ல வேல்யூ போயிட்டுருக்க வண்டி. 2 லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ 2,35,000 கொடுங்க, இல்லை 35,000 கொடுங்க, லோன் வேணும்னா 2 லட்சம் பண்ணி கொடுத்துடலாம். ஹுண்டாய் சாண்ட்ரோ 2007 மாடல், பேப்பர்ஸ் எல்லாமே கரண்ட்டு, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, லெதர் சீட் எல்லாமே வந்துடுது. ஸோ வண்டி நல்ல கண்டிஷனில் நல்ல தெளிவாக இருக்குது. ஏசி முதற்கொண்டு எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ வண்டி சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,55,000 வருது. நெகோசியேட் ப்ரைஸ் தான், ரீசனபுளாக பண்ணி கொடுப்பாங்க. இன்னும் நம்மக்கிட்ட நிறைய வண்டிகள் வர வேண்டிய இதெல்லாம் இருக்குது. அடுத்தடுத்த அப்டேட்டில் நான் சொல்கிறேங்க. ஸோ நிறைய வண்டி பார்த்திங்கன்னா இன்னும் அடுத்த வாரத்தில் நிறைய வர வேண்டியதும் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த வாரத்தில் நம்மள்ட்ட என்னென்ன கார்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துருப்பீங்க. இந்த சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து சூப்பர் வீடியோ சந்திக்கலாம். பாய்.